மாதவா, வர வர உனக்கு குடிப்பழக்கம் அதிகமாயிட்டே இருக்கு. அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டா நல்லது. உன் குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு நீ மட்டும்தானா இருக்க? அதை மறந்துட்டு அப்படி பண்ணிட்டு இருக்க? இல்ல, நான் எப்பயாச்சும் தான் இப்படி பண்றது. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நாங்க உங்களை தான் பார்க்க வந்தோம். என்ன விஷயம், என்னன்னு சொல்லுங்க. இப்போ மழை நிக்காம பெய்யறதால வேலை அதிகமா வர்றதில்ல. நேத்து வேலையை முடிச்சுட்டு உங்க வீட்டு பக்கமா வரும்போது அங்க புதர் மண்டி கிடந்ததை பார்த்தோம். சின்ன பசங்கள்லாம் விளையாடுறாங்கல்ல, அங்க ஏதாவது பூச்சிப்புழு இருந்தா அவங்களுக்கு தெரியாது. நாங்க அதை சுத்தம் பண்ணா எங்களுக்கும் 2 நாள் வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும். ஐயா, நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோங்க. இந்த விஷயத்தை பத்தி கமிட்டியில நான் பேசியிருந்தேன். அடுத்த கமிட்டி மீட்டிங்ல இதை பத்தி பேசுவாங்க. அதை கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன், ரொம்ப கஷ்டத்துல இருக்கும். அப்புறம் மாதவா, நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல. இல்ல, நான் சும்மா கடைக்கு தான் போய்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன முகமது? அது ஒண்ணும் இல்ல, 10-20 கையில இருந்தா கடனா கொடுக்குறீங்களா? வேலை கிடைச்சதும் கொடுத்துறேன். நீ கவலைப்படாத, நாளைக்கு மசூதியில பார்க்கலாம். சரி. சலாம் அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். கடவுள் தான் காப்பாத்து. என்ன ரொம்ப டல்லா இருக்க? நாளைக்கு எந்த வேலையும் கிடைக்கலன்னா இன்னும் கஷ்டமா போயிடும். அதான் அவர்கிட்ட காசு கடனா கேட்டேன். நானும் அந்த அண்ணன் கிட்ட அதை பத்தி தான் கேட்க போறேன். என்ன நீ இன்னைக்கு நைட் டியூட்டியா? சிவா வெளிநாட்டுல இருந்து வரான், அவனுக்கு உதவி பண்றதுக்காக போறேன். சரி. மாதவா, உன்னை பார்த்தது நல்லதா போச்சு. நாளைக்கு சாந்திய வேலைக்கு வர சொல்லிடு. சொல்ல சொன்னாங்க. இல்ல நான் வந்து நேர்ல இல்ல, வேணாம் வேணாம் வேணாம், நான் கிளம்புறேன். வா. இன்னும் ஏதாவது வேணுமா? என்னப்பா முன்னாடி ஆரம்பிச்சிட்டீங்க போல? ஆமா அண்ணா, 2 பானம் கொடுங்கண்ணா. மாதவண்ணா, அண்ணங்கிட்ட வாங்கி குடிச்சா கல்லு அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஏய் தாசு, நீ இப்படியே சொல்லி இங்க இருக்கிற எல்லாத்தையும் வாங்கி குடிச்சிரு. அப்புறம் என்னையே வந்து குத்தம் சொல்லு. முதல்ல அவங்களுக்கு கொடுங்க, வெயிட் பண்ணாங்க பாருங்க. ஆமா மாதவா, குமார் வீட்டு பக்கத்துல ஏதோ பிரச்சனை போல, என்னாச்சு? அது ஒரு பூனை செத்துருச்சு, அதை புதைச்சோம். யாராவது விஷம் வச்சிருப்பாங்க. முந்தா நேத்து தேவா வீட்டுல 2 கோழி செத்துருச்சு. யாரோ நாய்களை கொல்ல விஷம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதுவா தான் இருக்கும். கருநிறவானில் உதிர்ந்திடும் நீர்த்துளி, தெரிவது அவளது ரூபம். கருநிறவானில் மேகம் உதிர்ந்திடும் நீர்த்துளி, தெரிவது அவளது ரூபம். செம்மொழி பாட்டிலே ஸ்ருதி போல ஜீவனில் பதறுவதேனொரு ராகம். வேதனை கூடியே தனியாயிருந்தேன், பூட்டிய வீணையாகிவிட்டேன். மழையினில் நீலம் எழுதிடும் வானத்தில் அழகிய நிலவது தோன்றும். இந்த ஆசு நல்ல ஃபார்ம்ல இருக்கான் போல இருக்குன்னா. நம்ம என்னதான் சொன்னாலும் அவன் இஷ்டத்துக்கு அவன் குடிச்சிடுறான். சாந்தி, சாந்தி, டவல் எடுத்துட்டு வா. வரேங்க. இந்த மழை நின்னதுக்கு அப்புறம் வந்தா என்ன? வர வர அதிகமா குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நல்ல மழை பெய்யுதுடி, குளிர் தாங்க முடியல. அப்புறம் யாரை ஏமாத்துறதுக்கு வெத்தலை போட்டீங்க? உனக்கு தான் தெரியும்ல,
குளிச்சுட்டு வந்து அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாதான் அவங்களும் நிம்மதியா இருப்பாங்க. குடிச்சிட்டு அம்மா கிட்ட போறது இன்னும் எனக்கு பயம்தான். வந்துட்டேம்மா. பசங்க தூங்கிட்டாங்களா? அவங்க அங்க விளையாடிட்டு இருப்பாங்க. சரி சரி, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இந்த இந்தாங்க பிடிங்க. எல்லாரும் வண்டி மேல செஞ்சு வண்டி ஆட்டாதீங்க. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. தள்ளுங்க. என்ன வேணும்? என்னது ஓட்டையா இருக்கு? நம்ம கிட்ட காசே இல்ல, அப்ப எதுக்கு இங்க வரோம்? சும்மா இருடா, காதுல விழுந்துற போகுது. அது சரி, கேட்ட மாதிரிதான். அண்ணே என்னப்பா? ஒரு ஃபுல்லா மசாலா காய் கொடுங்க. என்னது 5 ரூபாயா? உனக்கு என்ன லாட்டரி அடிச்சிருச்சா? மாமா ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு. அப்படியா? இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஜாலியா இருக்கலாம் நீ. இந்தா, உனக்கு என்ன வேணும் சொல்லு. வாய மூடுறா, ஈ போயிட போடு. நம்மளும் அதை வாங்கணும்டா. அதுக்கு நம்ம கிட்ட ஏதுடா காசு? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நீ வா. என்னடா ஐடியா? இந்தாங்க பிடிங்க, சீக்கிரம் பிடிங்க. அண்ணா பெல் அடிச்சிட்டாங்க, சில்லறை கொடுங்க. இரு, அவசரப்படாத. இந்தா. டேய், இன்னைக்கு என்ன ஆனாலும் அந்த ஏஎஃப்ஐஆரோ ஏஎஸ்யூஆரோ பயங்கரமா சண்டை போட போறாங்க. அந்த ஏஎஃப்ஐயோட ஆளுங்க தான் சைக்கிள் செயின் கையிலே வச்சிருப்பாங்க. அப்புறம் டேய், என்னடா ஏரியா செக்ரட்டரி சொல்லிருக்காங்க இன்னைக்கு கண்டிப்பா ஸ்ட்ரைக் நடக்கும். இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத். கொஞ்சம் பேசாம இருங்க. பேசாம இருந்தா நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பேன். கோபியோட மாமா ஃபாரின்ல இருந்து வரும்போது நிறைய சாக்லேட்ஸ் வாங்கி வந்திருக்காரு. உங்களுக்கு சாக்லேட்ஸ் வேணாமா? அப்ப பேசாம இருக்கணும். அங்க கொடுத்துரு. எல்லாருக்கும் கொடு. நீ இத பிடி, கீழே போட்டுறாத. இந்தா. கோபி ஹீரோ பேனா வச்சிருக்கான். குடு பார்க்கலாம். நல்லா இருக்கே. அடுத்த எக்ஸாம்ல இத வச்சு எழுதி நல்ல மார்க் வாங்கணும். பத்திரமா வச்சுக்க. சூப்பர் பேனாலடா. அவன் அதிர்ஷ்டசாலிடா. எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? டீச்சர், இன்னைக்கு ஸ்ட்ரைக். பெல் அடிச்சதும் கிளாஸை விட சொன்னாரு. சரி பசங்களா, இன்னைக்கு ஸ்ட்ரைக். வீட்டுக்கு போய் எல்லாரும் நல்லா படிக்கணும், விளையாடக்கூடாது. சரியா? மெதுவா மெதுவா மெதுவா. அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? இவங்களோட சேட்டை தாங்கவே முடியல. ஒரே போராட்டமா இருக்கு. என்ன டீச்சர்? மதிய சாப்பாட்டை என்ன பண்றது? இந்த பசங்க தொல்லை கொஞ்சம் கூட தாங்க முடியல. தொல்லை கொடுத்துட்டே இருக்கானுங்க. நான் என்னத்த சொல்றது? ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. என்ன பண்றது? அப்துல், டேய், பாத்திரம் கடிச்சிருச்சா? இத பாரு. அட கடவுளே, இது கோபியோட பேனா தானே? அத திருடிட்டு வண்டியா? டேய், கடவுள் மேல சத்தியமா சொல்றேன்டா, இது கீழே தண்டா கிடந்தது. அதுக்கு என்னடா ஏன் தலையில கைய வைக்கிற? அப்புறம் ஏன் அவன்கிட்ட கொடுக்காம வந்த? நான் இத அவன்கிட்ட கொடுத்துறேன். இது யார்கிட்டயும் சொல்லாதடா. இதோ வரேன்.
வேற இடமே கிடைக்கலையா? ஓ என்ன மழை என்ன மழை? டேய் எறும்பு கடிக்குதுடா. ஃபுல்லா நனைஞ்சிச்சுடா. நல்லா நனைஞ்சிட்டோம். போலாமா? மழை நிக்காது. டேய் நம்ம சாருக்கு தெரியாத இன்னொரு விஷயமும் இருக்குடா. சாருக்கே தெரியாத விஷயமா? அது என்ன? அது என்னடா? மரம் ஒரு கொடைடா. அப்படின்னா கொடையை மடிச்சு அக்கல்ல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போ. என்ன கிண்டல் பண்றியா? அட கடவுளே, இவன் என்ன காலி பாத்திரத்தை எடுத்துட்டு வரான்? பையனுக்கு இப்ப என்ன கொடுக்கறது? என்னாச்சுடா, ஸ்கூல் இல்லையா? இன்னைக்கு ஸ்ட்ரைக்குமா? டேய் நீ போய் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு போய் விளையாடு. இந்த கயிறு வேற. அம்மா இந்த செடியை இப்ப குழி தோண்டி நடவா? மழை நின்னப்புறம் நட்டு வைடா. ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி கூட நீங்க விடவே இல்ல. இப்போ மழைன்றீங்க. இதை எப்பதாமா நட்டு வைக்கிறது? மழை நின்னதுக்கு அப்புறம் நட்டு வைடா. மழையில நனைஞ்சு விளையாடுறதுக்கு இதெல்லாம் ஒரு சாக்கு. அல்லா, அவளும் காலி அடிச்சு. இப்போ இவனுக்கு என்ன கொடுக்கறது? பிபி பிபி என்ன பண்ணிட்டு இருக்க? மா இதோ வர. என்னப்பா ஸ்கூலுக்கு போலியா? இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு. என்னக்கா கையில பாத்திரத்தோட வந்திருக்கீங்க? நம்ம நாராயணனோட தம்பி சிவா வந்திருக்கான். 2 நாள் அங்கதான் வேலை. போகும்போது எங்கிட்டையும் சாந்திகிட்டையும் பிரியாணி எடுத்துட்டு போக சொன்னாங்க. நான் வேற யாரு கொண்டு போய் கொடுக்கறது? நீங்க உள்ள வாங்க, மழை நின்னதும் போலாம். அப்துல் நீ வா. அக்கா நீங்க உட்காருங்க. இந்தா. அப்துல் கைய கால கழுவிட்டு உள்ள வா. ஐயோ சேராயிடுச்சே. அப்துல் இதோ வரேன். இந்த சாப்பிடு. நந்தினி அக்கா, உங்களை இங்க கூட்டிட்டு வந்தது அந்த கடவுள் தான். ஏன் அப்படி சொல்ற? மதியம் ஸ்ட்ரைக்குன்றதால இவன் சாப்பாடு வாங்காம காலி பாத்திரத்தோட வந்தது கவலையா இருந்துச்சு. காலையில சமைக்கிறதுக்கு மட்டும்தான் பொருள் இருந்தது. அந்த கடவுள் தான் உங்களை இதை இங்க எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு. திக்கற்றவங்களுக்கு தெய்வம் துணை இருக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. நாராயணன் குடும்பத்தால உனக்கு புண்ணியம் கிடைச்சிருக்கு. நான் இதை எடுத்துட்டு வந்தது மட்டும்தான். கோபி இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் சாக்லேட் தந்தான். சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது. நாராயணன் அந்த பையனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டான். எதுக்கு? சிவா வெளிநாட்டுல இருந்து வரும்போது ஒரு நல்ல பேனா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். அவன் கொண்டு போய் எங்கேயோ தொலைச்சிட்டான். ஸ்கூல் விட்டு வரும்போது பேனாவை காணோம். அதுக்காக தான் அந்த நாராயணன் அந்த பையனை அடிச்சிருக்கான். வரும்போது கூட நான் அவனை திட்டிட்டு தான் வந்தேன். பாவம் அந்த பையன். அவனுக்கு பிரியாணின்னா பிடிக்கும். ஒரு வாய் கூட அந்த பையன் சாப்பிடவே இல்லை. டேய் அதாண்டா கோபியோட ரூம். வாடா. டேய் வந்து சாப்பிடுறா. எனக்கு எதுவும் வேண்டாம். வேணானா போ, இங்கேயே படுத்து தூங்கு. பசிக்கும் போது தானா வந்து சாப்பிடுவோம். அவன் நல்ல
நல்லா அடி வாங்கியிருக்கான் போல. ஆமாண்டா, நல்லா அடி வாங்கியிருக்கான். பாவம், அவன் எதுவும் சாப்பிட்டு இருக்க மாட்டான். அவனுக்கு ரொம்ப பசிக்கோல குட்டா. நம்ம இந்த பேனாவை எங்கேயாவது தூக்கி போட்டுடலாமா? வேணாண்டா, இத அவன்கிட்ட திருப்பி கொடுத்தா அவன் சந்தோஷப்படுவான்டா. டேய், இந்த பேனாவை திருப்பி கொடுத்தாலும் இது நம்ம திருடிட்டோம்னு அவங்க சொல்லுவாங்கல்ல. உனக்கு இது கீழே தானே கிடைச்சது, அதே போய் சொல்லுவோம். இது கொண்டு வர ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கேட்டா, மழை விட்டதுக்கு அப்புறம் கொண்டு வந்து குடுக்கலான்னு நினைச்சோன்னு சொல்லலாம். டேய், ஏதாவது சொதப்பிடுமா? அவனை அடைச்ச மாதிரி நம்மளையும் போட்டு அடிப்பாங்களா? நாராயணி அம்மா சொன்னத நீயும் கேட்டல, கோபியோட குடும்பம் நம்மளுக்கு கடவுளா வந்திருக்காங்கன்னு. அப்ப நம்ம கடவுளையே ஏமாத்தலாமா? நரகத்துக்கு போவோம்டா, உனக்கு தெரியும்ல. வாடா. அந்த பக்கமா நல்லா தள்ளி விடுங்க. வாங்க, என்ன கோபியை பார்க்க வந்தீங்களா? கோபி, உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்திருக்காங்க, வாப்பா. சரசு, அந்த நெல்லை கரெக்டா பரப்பி விடு, இல்லன்னா காயாது. இப்ப பாயில போட்டு காய வச்சாலும் மழை வந்துருமே, அப்புறம் எப்படி காயும்? பதில் மட்டும் சொல்லுவ. அப்புறம் ஈரமா இருக்கிறதெல்லாம் எடுக்காதீங்க, நேத்து எடுத்ததெல்லாம் ஈரமா இருந்தது. டே அப்துல், என்னடா குட்டா? அதை எடுங்க. டே கோபி, இது உன் பேனா தானே? ஸ்கூல் விட்டு வரும்போது கிடைச்சது. பாட்டி, என் பேனா கிடைச்சிடுச்சு. கிடைச்சிருச்சா? எங்க கிடைச்சது? சுலோச்சனா, பேனா கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிருச்சா? பேனா கிடைச்சிடுச்சு. இருந்தாலும் நமக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலையேடா. அவனோட தேங்க்ஸ் யாருக்குடா வேணும்? கொஞ்சம் ஃபாரின் சாக்லேட் கிடைக்கும்னு நான் நினைச்சேன். நாளைக்கு அந்த மசாலா கை வாங்கி சாப்பிடணும். அதுக்கு நம்ம கிட்ட ஏதுடா காசு? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா, நீ வா.